தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இருக்கக்கூடாதுங்கிறது அவருடைய நோக்கம். எந்த வகையில் விமர்சனம் பண்ணுறது சரியாக இருக்கும்? அவங்கள பொறுத்தவரை இன்னொரு கவுன்சிலர் கூட ஆகலை. எங்களை விமர்சனம் பண்ண வேண்டிய அவசியம் அவருக்கு தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். இல்லை, அவர் ஒரு கட்சி ஆரம்பித்து அவருடைய பரப்புரை ஆரம்பிச்சிருக்கிறாரு. அவருடைய நோக்கமும் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இருக்கக்கூடாதுங்கிறது அவருடைய நோக்கம். விமர்சனம் பண்ண அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு. எந்த வகையில் விமர்சனம் பண்ணுறது சரியாக இருக்கும்? அவங்கள பொறுத்தவரை இன்னொரு கவுன்சிலர் கூட ஆகலை, ஒரு எம்எல்ஏக்கள் கூட கிடையாது. இப்போ தான் கட்சி ஆரம்பித்து பண்ணியிருக்கிறாங்க. எங்களை விமர்சனம் பண்ண வேண்டிய அவசியம் அவருக்கு தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். அவங்க அப்படியே தான் இருக்கிறாங்க, மக்களுக்கு எந்த நன்மையும் செய்யலை. இதுவரையிலும் சொன்ன எந்த ஒரு விஷயங்களையும் அவங்க இதுவரைக்கும் செய்யறதே கிடையாது. தேர்தலுக்கு பல்வேறு தேர்தல்கள் சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய நிர்வாக சீர்கேட்டிற்கு ஒரே ஒரு உதாரணம், கடந்த 19ஆம் தேதி சீஃப் செக்ரட்டரி முருகானந்தம் சார் ஒரு அறிக்கை விடுறாரு. எல்லா ஆல் அடிஷனல் சீஃப் செக்ரட்டரிஸ், ஆல் பிரின்சிபல் செக்ரட்டரிஸ் அறிக்கை விடுறாரு. யாரும் லீவ் எடுக்கக்கூடாது அப்படின்னு. எப்படி சார் அரசாங்கம் நடக்குது? எல்லா அசோசியேஷனுக்கும் லீவ் எடுக்கக்கூடாது. அதற்கு என்ன காரணம்னா, எல்லா அசோசியேஷனும் உள்ளிருப்பு போராட்டம் நடத்துனாங்க. உள்ளிருப்பு போராட்டம் ஏன் நடத்துனாங்க? தலைமைச் செயலகத்திலே உள்ளிருப்பு போராட்டம் நடக்குன்னா, ஆசிரியர்கள் போராட்டம், துப்புரவு தொழிலாளர்கள் போராட்டம், கூட்டணி மட்டும் பலமாக வச்சுருந்தா போராதுல்ல, மக்களுக்கு நன்மையை செய்யணுங்களா? அதனால தான் நான் சொல்கிறேன், எங்கள் கூட்டணி வெற்றி பெற கூட்டணியில் பல்வேறு உடன்பாடுகளை மீடியாக்கள் மூலமாக திமுக அரசு செய்வதற்கு முயற்சித்தது. இப்போ நான் சொல்கிறது உண்மையாக பையன் உங்களுக்கு தெரியுமே.